ஓகேவா. நம்ம வந்து தமிழ் பிகினர்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸ்டார்ட் அண்ட் அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன ஸ்ட்ரோக்ஸ்லாம் இருக்குது, அது டேரக்ஷன்ஸ்லாம் எப்படின்னு பார்த்துட்டோம். அந்த டேரக்ஷனுக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம அதில் என்ன பண்ண போகிறோம்னா ஜாயினிங் ஸ்ட்ரோக்ஸ், ஓகேங்களா, சேர்த்து எழுதுறது. இது வரைக்கும் பாத்தனியாக, மாத்தனியாக, டாத்தனியாக எல்லாத்தையும் தனித்தனியாக பார்த்தோம். இப்போ அதை ஜாயின் பண்ணி எழுதணும். கோடுகள் சேர்க்கப்படும் பொழுது கையை எடுக்காமலே சேர்த்து எழுத வேண்டும். இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. அப்படி சேர்க்கும் பொழுது முன்கோட்டு இறுதியின் பின்கோட்டின் தொடக்கமும் இணையும்படி சேர்த்து எழுதப்படுவதை கீழே காண்க. பாட, பாக்க, பாவ. நீங்கள் பாவை போட்டுட்டு வாக்காக எவ்வளோ நேரம் வேணால் யோசிக்கலாம். கையை ஆனால் எடுக்காமல் அந்த கையில் வச்சுக்கிட்டே யோசிச்சுட்டு அப்படியே வாவை போடணும். பார, பாவை போட்டுட்டு எவ்வளோ நேரம் வேணால் நீங்கள் யோசிக்கலாம். கையை எடுக்காமல் அப்படியே அப்போடு ரா போடணும். இந்த ரா வந்து இப்போதைக்கு புக்கில் இருக்கிற மாதிரி மேல் வாட்டரானா மேல் வாட்டரா யூஸ் பண்ணிக்கோங்க, கீழ் வாட்டரானா கீழ் வாட்டரா யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு ரூல்ஸ் படி நீங்கள் பின்னாடி படிப்பீங்க. அப்போ வந்து எந்த ரா எதுக்கு வரும்ன்ற மாரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பா இல்லை, லாக்கா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி எழுதும் போது இந்த கட்டு மாதிரி வராது. ஒன்றுத்துக்கு இப்போ லா காவை வந்து நீங்கள் கையை எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா லாவை காவை தனியாக சேர்த்தா அங்கே ஒரு கட்டு தெரியும். அதுவே சேர்த்து போட்டிங்கன்னா லாக்கானு சேர்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நடுவில் இருக்க கட்டு தெரியாது. ஓகேங்களா. கையை எடுக்காமல் போடணும். இது வரைக்கும் தனித்தனியாக போட்ட ஸ்ட்ரோக்ஸை இப்போ ஜாயின் பண்ணி போடுறோம். கையை எடுக்காமல் ஜாயின் பண்ணி போடணும். அது பேர் தான் ஜாயினிங் ஸ்ட்ரோக்ஸ். இதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் வவ்வல். அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.